என்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல விசுவாவசு வருடம் புரட்டாசி மாதத்திற்கு உண்டான ராசி பலன் அப்படிங்கறது தான் நம்ம பார்க்க போறோம். ஏன்னா இந்த புரட்டாசி மாசம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா படைத்தல், காத்தல், அழித்தல் அப்படின்னு சொல்லுவோம் பாத்தீங்களா. காக்கும் கடவுளான மகாவிஷ்ணு அவதரித்த மாசம் அப்படிங்கறதால இந்த மாசம் மகாவிஷ்ணுவுக்கு உகந்த மாசம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது இந்த புரட்டாசி மாசம் 4ஆம் தேதி மகா சிவராத்திரி வருது. அன்றைய தினம் குடும்பத்தோட போய் சிவாலயங்கள்ல இரவு தங்கி சிவபெருமான வணங்குனீங்கன்னா எப்பேற்பட்ட பிரச்சனைகளா இருந்தாலும் நீங்கிரும். அன்றைய விடியல் அப்படிங்கிறது சூரிய உதயத்தை நீங்க ஆலயத்துல உட்காந்து பாத்தீங்க அப்படின்னாலே உங்களோட வாழ்க்கையோட கஷ்ட நஷ்டங்கள் எல்லாம் தீரும். மாதிரி புரட்டாசி 5ஆம் தேதி மகளாய அமாவாசை, அதாவது இருக்கிற அமாவாசையிலே சிறந்த அமாவாசை அப்படின்னு சொல்லலாம். இந்த அமாவாசை தினத்துல குலதெய்வ கோயிலுக்கு போய் வணங்குங்க. முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய தர்ப்பணங்களை முறையா செஞ்சுட்டு அன்றைய தினம் ஏழைகளுக்கு நீங்க செய்யக்கூடிய அன்னதானம் அப்படிங்கறது ஒரு 108 கும்பாபிஷேகத்தை பார்த்த பலன் அப்படிங்கிறத உங்களுக்கு கொடுக்கும். அப்படிப்பட்ட பெருமை மிக்க இந்த புரட்டாசி மாசத்துல கிரகங்களோட பயிற்சி அப்படிங்கறதும் நல்லாவே இருக்கு. கிரகங்களோட ராஜா சூரியன் கன்னிராசியில இந்த மாசம் முழுக்க புதனோட வீட்டுல இருக்க போறாரு. செவ்வாய் துலா ராசியில சுக்கிரனோட வீட்டுல இருக்கார். புதன் கன்னிராசியில ஆட்சியாவும் உச்சமாவும் இருக்காரு. 13ஆம் தேதி துலா ராசிக்கு போறார். சுக்கிர பகவான் சிம்ம ராசியில இருக்கார். மாச கடைசியில 24ஆம் தேதி கன்னி ராசிக்கு போய் நீசமடைகிறார். குரு பகவான் மிதுன ராசியில இருக்காரு. சில பேர் இந்த மாசத்துல குரு பகவானோட அதிசார பயிற்சி இருக்குன்னு சொல்லுவாங்க. அது கிடையாது. ஐப்பசி மாசம் 1ஆம் தேதி தான் குரு பகவானோட அதிசார பயிற்சி. அதோட பலன் அப்படிங்கறத உங்களுக்கு நான் தனியா ஒரு வீடியோல கொடுக்குறேன். சனி பகவான் மீனராசியில வக்கரம் அடைஞ்சிருக்காரு. ராகு கும்பராசிலையும் கேது சிம்ம ராசிலையும் இருக்காங்க. இதுதான் இந்த மாசத்துக்கு உண்டான கிரக அமைப்பு. இந்த கிரக அமைப்புகள் உங்களுக்கு என்ன செய்ய போகுது அப்படிங்கறத பார்ப்போம். மேசராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த புரட்டாசி மாசம் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் இந்த மாசத்துல உங்களுக்கு ராசி பலன் சொல்றதுக்கு முன்னாடியே பரிகாரம் அப்படிங்கறத சொல்லிட்டேன். அதாவது அசைவ உணவுகளை தவிர்க்கணும், மகளாய அமாவாசையில என்ன செய்யணும் அப்படிங்கறத எல்லாத்தையுமே சொல்லிட்டேன். அதை சரியா பண்ணிருங்க. இந்த மாசத்தை பொறுத்த வரைக்கும் மாச தொடக்கத்துல உங்களோட ராசிநாதன் செவ்வாய் 7வது வீட்டுல இருக்கார். அதாவது துலா ராசியில இருக்காரு. அங்க இருந்துகிட்டு உங்களோட ராசியவே பாக்குறாரு. அப்படிங்கிறப்ப செவ்வாயோட பார்வை படுது அப்படின்னாலே அங்க ஒரு அதீத மன தைரியம் அப்படிங்கிறது இருக்கு அப்படின்னு அர்த்தம். எது வந்தாலும் நம்ம பார்த்துக்கோண்டா, என்ன பெரிய இது, நம்ம பார்க்காத கஷ்டமா, நம்ம பார்க்காத நஷ்டமா, நம்ம பார்க்காத கடனா, எது வந்தாலும் பார்த்துக்கோம்போ, என்ன பெருசா நம்ம இதுக்கு மேல அப்படியே பயந்துட்டு நடுங்கணுமா, எவ்வளவு பார்த்தாச்சு, இதையும் சேர்த்து பார்த்துருவோம் அப்படிங்கிற நம்பிக்கையோட தான் இந்த மாசத்துக்குள்ளேயே வருவீங்க. அது மாதிரி உடம்புல இருந்த பிரச்சனை அப்படிங்கிறது சரியாகும். இதுதான் ரொம்ப முக்கியமான ஒண்ணு. குறிப்பா பாத்தீங்கன்னா திடீர்னு உடல் பருமனாயிருக்கும், சரும வியாதிகள் வந்திருக்கும், தோல் கருத்து போறது, அங்கங்க சின்ன சின்ன வேனல் கட்டி கொப்பளம் மாதிரி வர்றது, இதெல்லாம் உங்களுக்கு ஒரு எதிர்மறை சிந்தனையை கொடுத்துருக்கும். என்ன நமக்கு வயசாயிட்டு போகுதா, இன்னும் கல்யாணம் கூட ஆகலையே, இப்படியே மூஞ்சி இருந்ததுன்னா என்ன வருது அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கும். அதெல்லாம் தூக்கி போட்டுருவீங்க. இதுக்கு மேல எது வந்தாலும் பார்த்துவோம், நம்ம நல்லா தாண்டா இருக்கோம் அப்படிங்கிற நம்பிக்கை உங்களுக்கு வந்துடும். அது மாதிரி தேக ஆரோக்கியத்துல இருந்த பிரச்சனைகள் அப்படிங்கறதும் சரியாயிடும். உத்தியோகத்திலையும் பாத்தீங்கன்னா மேலதிகாரிகளோட ஆதரவு அப்படிங்கிறது உங்களுக்கு நிறைய கிடைக்கும். மேல மட்டத்துல இருக்கிற அது முதலாளியா இருக்கலாம், இல்ல மேனேஜரா இருக்கலாம், இல்ல உங்களுக்கு சீனியரா இருக்கலாம். இவர்களோட ஆதரவு அப்படிங்கிறது இருக்குதுங்கிறதால உத்தியோகத்துல சில சலுகைகள் அப்படிங்கறதும் உங்களுக்கு கிடைக்கும். அதோட அவரோட பார்வை ராசியிலேயே படுது அப்படிங்கறதால கல்யாண கனவுகள் அப்படிங்கிறது நனவாகும். வயசாயிடுச்சு, இன்னும் பொண்ணு கிடைக்கல, பொண்ணு கிடைச்சா மாப்பிள்ளை கிடைக்கல, மாப்பிள்ளை கிடைச்சா பொண்ணு கிடைக்கல, 2 பேருக்கும் பிடிச்சதுன்னா ஜாதகம் செட் ஆகல, இப்படி தட்டி 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 போற கல்யாணம், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே மேசராசி ஆணுக்கோ பெண்ணுக்கோ இந்த மாசம் திருமணம் நல்லபடியா நடக்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது, அதுக்கான முன்னேற்பாடுகள்ங்கிறது இருக்கும். அது மாதிரி கடந்த காலகட்டத்தில் ஏதாவது இழந்திருப்பீங்க, அந்த இழப்புகளை சரி கட்டலாம். ஒரு பொருள் களவு போயிருந்திருக்கும், ஒரு வண்டி வாகனம் தொலைஞ்சு போயிருக்கும், இல்லைன்னா காசை போட்டு ஏதாவது ஒரு தொழில நட்டப்பட்டிருப்பீங்க. அந்த மாதிரி இழப்புகளை எல்லாத்தையும் சரி கட்டக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது இந்த மாசம் தொடங்கின உடனே உங்களுக்கு நிச்சயமா நடக்கும். அது மாதிரி இடம் பூமி விற்பனை அப்படிங்கறதால உங்களுக்கு லாபம் அப்படிங்கறதும் கிடைக்கும். அது மாதிரி மாச தொடக்கத்துல 6வது வீட்டுல இருந்த புதன் புரட்டாசி 13ஆம் தேதி துலா ராசிக்கு போயிடுறார். அதாவது உச்சமா இருந்து ஆட்சியா இருந்தவர் துலா ராசிக்கு போயிடுறார். 3க்கும் 6க்கும் அதிபதியான அவரு 7ஆம் வீட்டுக்கு போறார்.
அப்படிங்கிறது உங்களுக்கு அற்புதமான யோகம் அப்படிங்கிறது தான். ஏன்னா 6க்கு அதிபதி 6லயே உச்சமா இருந்தப்போ உங்களுக்கு கடங்கண்ணியை கொடுத்துருப்பாரு. கை மீட்டி காசு வாங்கினேன் 1500 கடன் வாங்கி அதுவே 10,000 வந்துருச்சுரா அப்படிங்கிற மாதிரி திடீர் கடன் அப்படிங்கிறது உருவாகி நெருக்குதல் கொடுத்துருக்கோம். மாமா மச்சான் வகையில கூட கொஞ்சம் வாங்கல் கொடுக்கலால, பேச்சுவார்த்தை இல்லாம இருந்திருக்கலாம். இது எல்லாமே இப்ப சரியாயிடும். மாமா மச்சான் வகையில மனசுக்குரிய சம்பவங்கள் நடக்கும். அது மாதிரி 7ஆம் இடத்துக்கு புதன் வந்தார் அப்படின்னா வாழ்க்கை துணை வழியில் இருந்த பிரச்சனைகள் நீங்கும். கல்யாணம் ஆகாதவர்களுக்கு கல்யாணம் ஆகி பிரிஞ்சு போயிருந்தவங்க வந்தவங்க ஒரு மனஸ்தாபம், இல்ல மனைவி வீட்டுல பிரச்சனை, பேச்சுவார்த்தை இல்ல எங்க தாய் தேவை பண்ணிட்ட மனைவி சரியா பேசுறது இல்ல, இப்படி இருந்த நிலைமை அப்படிங்கறதெல்லாம் மாறி மேல குடும்பம் நல்ல ஒத்துமையா இருக்கும். அது மாதிரி முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாச தொடக்கத்துல சுக்கிரன் சிம்மராசியில இருக்காரு. புரட்டாசி 24ஆம் தேதி வரைக்கும் சிம்மராசியில தான் சுக்கிரன் இருக்காரு. உங்களோட ராசியை பொறுத்த வரைக்கும் 2க்கும் 7க்கும் அதிபதியான அவரு பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல இருக்காரு. அப்படிங்கும் போது காசு பணத்துக்கு பஞ்சம் இருக்காது, கொடுத்த வாக்க காப்பாத்துவீங்க. பொது வாழ்க்கையில இருக்கிறவங்களுக்கு பொறுப்புகள் நிறைய கிடைக்கும். இது மாதிரி வியாபாரம் செய்யறேன், ஒரு சில்லறை வர்த்தகம் செய்யறேன், ஆடு வச்சிருக்கேன், மாடு வச்சிருக்கேன், பண்ணை தொழில ஈடுபட்டுக்கிட்டு இருக்கேன், இப்படி இருக்கிறவங்களுக்குலாம் பெரிய அளவுல வாய்ப்புகள் அப்படிங்கிறது நிறைய தேடிக்கிட்டு வரும். அந்த அளவுக்கு நன்மைகள் அப்படிங்கிறது இருக்கு. சனி பகவான் உங்களோட ராசிக்கு 12வது வீட்டுல வக்கரம் அடைஞ்சிருக்கார். 10க்கும் 11க்கும் அதிபதி வக்கரம் அடைய கூடாது, அது கெடுதல். ஆனா எங்க வக்கரம் அடைஞ்சிருக்காரு அப்படின்னு நம்ம பார்க்கணும்ல. 12ஆம் இடத்துல, அதாவது 7.5 சனியோட தொடக்கத்துல மோசமான இடத்துல, தப்பான இடத்துல அவர் சஞ்சரிக்கும் போது அவர் பலம் இழந்து போறது நமக்கு நல்லதுதான். தேவையற்ற வீண் செலவுகள், தேவையற்ற வம்பு வழக்குகள், தேவையில்லாத பிரச்சனை, வெளியில போற ஓனான வேட்டியில விட்டுக்கிட்ட கதையா ஏகப்பட்ட பிரச்சனை வந்திருக்கும் இல்லையா, அது எல்லாமே இதுக்கு மேல இருக்காது. அப்படியே இந்த ஒரு மாசத்தை அப்படியே கடந்துட்டீங்கன்னு வச்சுக்கீங்களேன். அதன் பிறகு உங்களோட ராசிக்கு யோகம் செய்யக்கூடிய கிரகமா இருக்கக்கூடிய குரு பகவான் ஐப்பசி 1ஆம் தேதி, அதாவது புரட்டாசி கடைசியில கடகராசியில போய் உச்சமடைய போறார். இது ஒரு அற்புதமான யோகத்தை உங்களுக்கு கொடுக்க போகுது. சில பேர் இந்த மாசத்திலே அப்படிம்பாங்க, அப்படிலாம் கிடையாது. திருக்கணித பஞ்சாங்கப்படி ஐப்பசி 1ஆம் தேதி தான் குரு பகவானோட அதிசார பயிற்சி. உங்களுக்கு அதுக்கு நான் தனி வீடியோ போடுறேன். புரட்டாசி 24ஆம் தேதி கன்னிராசிக்கு போற சுக்கிரன் அங்க நீசமடைகிறார். உங்களோட ராசிக்கு தனாதிபதியான சுக்கிரன் நீசமடைகிறார் அப்படிங்கிறது கொஞ்சம் சுமார் தான். கொடுக்கல் வாங்கல்ல தடுமாற்றம் வரும். அப்ப மாச கடைசியில 24ஆம் தேதிக்கு பிறகு கடன் வாங்குறதோ கொடுக்கறதோ வச்சுக்க வேண்டாம். குறிப்பா அண்ணன் தம்பி வகையில, மனைவி அவர் வீட்டார் வகையில, நண்பர்கள் வகையில கொடுக்கல் வாங்கல் அப்படிங்கிறது வச்சுக்க கூடாது. ஏன்னா 7ஆம் இடத்துக்கு சுக்கிரன் அதிபதி இல்லையா. 7 அப்படிங்கிறது மனைவி, நண்பர்கள், கூட்டு தொழில், இதெல்லாம் குறிக்கக்கூடிய இடம். தொழில் பார்ட்னர்கிட்ட போய் கடன் வாங்குறது, நண்பர்கள்ட்ட கடன் வாங்குறது, இல்ல கொடுக்கறது, இதெல்லாம் வச்சுக்க வேண்டாம். வாங்கியிருந்தா 24ஆம் தேதிக்கு முன்னாடி கொடுத்துருங்க. கொடுத்திருந்தா 24ஆம் தேதிக்கு முன்னாடி நயமா பேசி வாங்கிருங்க, அதுதான் நல்லது. மற்றபடி இந்த மாசம் உங்களுக்கு உண்மையிலேயே ரொம்ப நல்லா தான் இருக்க போகுது. ஏன்னா 6ஆம் இடத்துல புதன் உச்சம் பெற்று உங்களுக்கு ஏகப்பட்ட கடனை உண்டாகி வச்சுட்டு போயிட்டார் இல்லையா. இப்ப 7க்கு அது அவரு சரிகட்ட போறார். அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள் எல்லாமே உங்களுக்கு மன நிறைவை கொடுக்கக்கூடிய மாசமா இருக்க போகுது. மேசராசிக்காரர்கள் இந்த மகளாய அமாவாசை நாட்கள்ல முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய தர்ப்பணங்களை முறையா செஞ்சு 9 ஏழைகளுக்கு அன்னதானம் பண்ணுங்க. ரொம்ப சிறப்பா இருக்கும். வாழ்த்துக்கள்.